இருக்கிறதான தேவன் நம்மை கைவிட மாட்டார். காலமெல்லாம் நம்முடன் இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்லுவார். இந்த வருடத்திலே 4 மாதமும் கர்த்தருடைய கரந்தாங்க நம்மை நடத்தினது. நாம் நினைக்கலாம், நான் பலத்தோடு இருக்கிறேன், சுகத்தோடு இருக்கிறேன், நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறேன், அதனால தான் இந்த 4 மாதத்தை கடக்க முடிஞ்சது. இல்லைங்க, ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு இந்த 4 நாட்களை 4 மாதத்தை கடக்க உதவி செய்தது. இந்த 5ஆம் மாதத்தையும் பார்க்க உதவி செய்திருக்கிறது. அல்லேலூயா. நாம் காலமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறதான தேவன் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், நம்மை கண்மணி போல பாதுகாப்பார். 5ஆம் மாதத்திலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். இனி நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமந்த பாரங்கள் போதும். உன்னுடைய பாரங்களை சுமக்க இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீ சுமக்க தேவையில்லை, என்னை விசுவாசி, அது போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாரத்தை சுமந்து கொண்டு கலங்கின நாட்கள் போதும். பாரத்தை நீ சுமந்து கொண்டு களைப்படைந்த நாட்கள் போதும். இந்த மே மாதத்துல உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மீது வைத்து விடு, கர்த்தர் மீது வைத்து விடு. நீ கலங்கி தவிக்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சுமக்க தேவையில்லை என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மாதத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ சுமக்க தேவையில்லை. உனக்காக கல்வாரி சிலுவையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் எல்லாவற்றையும் சுமந்து விட்டேன், சுமந்து தீர்த்து விட்டேன் என்பதை மாத்திர விசுவாசி, அது போதுமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவன், இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல நிற்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய தோல் மீது, எங்களுடைய கழுத்திலே சுமந்து இருக்கிறதான எல்லா சுமைகளையும் நுகத்தையும் நம்முடைய சமூகத்துல இறக்கி விட்டு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, நுகங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, பலவீனமான நுகமோ, கடனினால் ஏற்பட்ட நுகமோ, சத்ருவினால் ஏற்பட்ட நுகமோ, நுகம் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே, அவைகளை உம்முடைய சமூகத்துல இறக்கி விட்டு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அப்பா ஆண்டவரே, இனி அவைகளை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீங்களப்பா. எங்கள் தோள்களை சுமைக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. ஆமாண்டவரே, இதோ இங்க நின்று செபிக்கிறேங்க ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, எங்கள் நுகங்கள் கழுத்திலே இருக்கிறதான ஆண்டவரே, எங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறதான எல்லா நுகங்களையும் கர்த்தர் இப்பொழுது உம்முடைய ஆலயத்திலிருந்து உடைப்பீராக. உடைங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் லகுவாய் கடந்து செல்ல வேண்டும். இந்த முதலாம் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாம் நாளை தேவனுடைய சமூகத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு இன்பமா இருக்கட்டும். நாங்கள் சமாதானமா இந்த மாதத்தை கடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தினாலே எங்களை தைரியப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதே எங்கள் ஆவிலே நாங்கள் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமானது. அனைவரும் நாம் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனம் கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிச்சிங்களா? எடுத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்து மேலே கையை வச்சு, ஆண்டவரே பாரம் இந்த மாதத்தில் எங்களை அழுத்தக்கூடாது என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு கொடுத்துருக்கிற. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிடம் இந்த வார்த்தை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். மே மாதத்திற்கான வார்த்தையை ஆண்டவரே வாக்குத்தத்தம் என்னவென்று கேட்கும் பொழுது, கர்த்தர் பல நாட்களாக இந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கே பாரம் இருந்தது. அப்படி தானே? ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுதே அவருக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு. நோவா காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்களை படைத்தது எனக்கு மன நோவா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படி தானே? இயேசு கிறிஸ்துவும் பாரப்பட்டார், ஆத்தும பாரம். இப்படிப்பட்ட பாரங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒரு ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று சொல்லிட்டார். அதனால தான் இன்றைக்கு நினைவு கூறுகிறார், நமக்கு நினைவு படுத்துகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யார் இதை சொல்ல முடியும்? நம்ம பாரத்தை ஒருவரிடத்தில் சொல்லுவோம் என்று சொன்னால், மனிதர்களிடத்தில் சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த பாரம் இரட்டிப்பாக தான் மாறிடும். அப்படி தானே? நம்மை தூற்றி திரிகிற மனிதர்கள் அநேகம் உண்டு. நாம் எப்பொழுது விழுவோம் என்று காத்து கொண்டு இருக்கிறதான மனிதர்கள் அநேகம் உண்டு. என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொன்ன மாத்திரத்தில் அந்த பாரம் குறையுதோ இல்லையோ, நம்ம தலை வெட்கத்தால் மூடும். ஆமென். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. ஆண்டவர் தைரியமாக சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என்னிடத்தில் வாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அன்போடு அழைக்கிறாருங்க. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் அண்டை வரும்பொழுது தான் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. இளைப்பாறுதல் என்று சொன்னால் களைப்பு நீங்குகிறது என்ற அர்த்தம். ஆமென். அப்படி தானே? இது வரைக்கும் நாம் சுமந்ததெல்லாம் போதும். சஞ்சலம், தவிப்பு, சமாதானத்தை இழந்து நுகங்களை சுமந்து கொண்டு வந்தது போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ சுமக்க தேவையில்லை. இந்த மாதத்தில் அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் என்னிடத்தில் வந்துருங்க. நம்ம பாரப்படும் பொழுது அதிகமாக உலகத்தை தான் நாம் நாடுகிறோமே தவிர தேவ சமூகத்தை நாடுவதை நாம் மறந்து விடுகிறோம் அநேக வேளையில். ஆனால் கர்த்தர் அழைக்கிறார், கலங்காத, கண்ணீர் விடாத, என்னிடத்தில் வா, உன்னுடைய பாரம் முழுவதையும் நான் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக வேளையில் நம்முடைய பாரத்தை நாமே சுமக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்படி தானே? நாம் யாருக்கும் பாரமாக இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, உன்னுடைய பாரத்தை அல்ல, உன்னையும் சேர்த்து நான் சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு சுமை தாங்கி இருக்கிறாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து. அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், சுமை தாங்கி என்று சில கிராமங்களில் என்ன பண்ணுவாங்களாம், வைத்திருப்பாங்க. சுமை தாங்கி 2 கட்டை அடித்து ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? சுமை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப நெடுதூரம் சுமையை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் அந்த பாரம் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த சுமை தாங்கி மேலே தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்துட்டு கொஞ்சம் இளைப்பாரி விட்டு அதுக்கப்புறம் தூக்கி போவாங்க. ஆனால் நம்முடைய சுமை தாங்கி இயேசு
நம்முடைய பாரத்தை அவருடைய பாரமாக ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் என்னென்ன பாரத்தை, பலவீனம் என்னும் பாரம், கடன் பிரச்சனை என்னும் பாரம், சமாதான குறைவு என்னும் பாரம், இவைகளெல்லாம் சுமந்து வந்தது ஆண்டவர் போதும்னு சொல்கிறாரு. நீ என் மீது எல்லாவற்றையும் வைத்து விடு, மறுபடியும் நீ எடுத்து செல்லாத. ஸ்தோத்திரம். மறுபடியும் எடுத்து செல்லாத. உனக்கு இளைப்பாறுதல் தேவை, உன்னுடைய களைப்பு நீங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். களைத்து களைத்து சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற அந்த காரியம் போதும். இந்த மே மாதத்தில் தேவனை தேடும் பொழுது, ஏன்னா கர்த்தர் எப்பொழுதும் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா ஒரு கட்டளையோடு தான் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் தேவன் கொடுக்கிறதான கட்டளை என்னன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது சகலமும் நமக்கு கொடுக்கப்படும். வருத்தம் வராது, பாரம் இருக்காது, கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வராது, சஞ்சலம் நம்மை ஆளுகை செய்யாது, பிசாசு அவனுடைய நுகத்தை நம் மீது வைக்க முடியாது. ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்காதே. கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேலே வைக்கிறோமா? இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சோகங்களையும் பாரங்களையும் சொல்கிறாங்க. காரணம், கர்த்தரை சரியாக தேடுவதிலே தவறி விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்னிடத்தில் வாருங்கள் தானே சொல்கிறாரு. ஆலயத்தில் தேவனை வந்து தேடும் பொழுது ஆலயத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ தேடாதவர்களுக்கு தான் சஞ்சலம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு அவனுடைய நுகத்தை கையில் வைத்து கொண்டே இருப்பான். நாம் தேடாத பட்சத்தில் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு, அதாவது ஆண்டவரை தேடி வருவதற்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேக்கில் போயிடுறாங்க. சரி, அப்புறம் போய்க்கலாம். இல்லை, நாம் அன்றாடம் தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தரை தேடி வரும் பொழுது பிசாசின் நுகம் நம்மேல் சுமத்தப்படுவது கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் என்ன பண்ணணுமா, அவர் மேலே வைத்து விடுங்க. கவலை இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. அப்படித்தானே கர்த்தரே சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஏமா நீ குறைக்கவும் முடியாது. அதனால் எல்லாவற்றையும் ஏன் மேலே வச்சுடு. ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு வரும் பொழுது இந்த பாரத்தை, அந்த கலக்கத்தை, அந்த 6 நாள் படுகிற வேதனையை 7ஆம் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது அவரை ஆராதித்து, அவரை துதித்து, அவரை உயர்த்தின பிற்பாடு நம்முடைய காரியங்களெல்லாம் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்படியே எடுத்துக்கொண்டு நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். நீ சுமந்து வந்த அந்த நாட்களின் எல்லா களைப்பிற்கும் தக்கதான, அதாவது எல்லா கண்ணீருக்கு தக்கதான களிப்பை, ஆனந்த களிப்பை அந்த நாளில் தேவன் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனால் நம்ம பாரத்தை மனுஷங்கிட்ட சொன்னால் பாரம் 2ஆக தான் மாறும். நம்ம தேவனிடத்தில் சொல்லுவான். கர்த்தரிடத்தில் வந்து சொல்லுங்க, கர்த்தர் களைப்பை மாற்றி போடுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறது, பாரங்களை நீ சுமக்க தேவையில்லை, என்னை விசுவாசி. தேவனை விசுவாசித்து அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அது போதும். அப்பொழுது கர்த்தர் நீ விரும்புகிற எல்லாவற்றையும் உனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. யூகேஜி புத்தகத்தில் ஒரு பாடம் ஒன்று, ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது டாங்கி அந்த மெர்ச்சன்ட் சொல்லிட்டு ஒரு வியாபாரி, ஒரு கதையை சொல்லிட்டு மட்டும் நான் முடிச்சிடுறேன். ஒரு வியாபாரி, உப்பு வியாபாரி, வியாபாரத்திற்காக தன் கழுதையை கூட கொண்டு போய் உப்பு வாங்கிட்டு வருவாராம்.
இப்படி உப்பு வாங்கிட்டு வரும் வழியில் ஒரு ஆற்றை அவர் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அன்றாடம் டெய்லி போய் என்ன பண்ணுவாங்க, உப்பை வாங்கிட்டு கழுதை மேலே வச்சுட்டு, உப்பு மூட்டையை கழுதை மேலே வச்சுட்டு அந்த ஆற்றை கடந்து வருவது வழக்கமாக இருந்தது. அதில் தான் அவர் ஜீவியம் பண்ணி கொண்டு இருந்தார். ஒரு நாள் உப்பு வாங்கும்படி இந்த வியாபாரி போய் என்ன பண்ணாராம், உப்பை வாங்கி கழுதை மேலே அந்த உப்பு மூட்டையை வச்சு அந்த ஆற்றை கடக்கிற நேரத்தில் கழுதை கால் தவறி என்ன ஆச்சு, ஆற்றில் விழுந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த கதை. ஆற்றுல விழுந்து போச்சு. விழுந்த ஸ்பாட்டில் கழுதைக்கு தண்ணி அந்த 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 பொதியை சுமந்து வந்தது நிமித்தமாக, உப்பு மூட்டையை சுமந்து வந்தது நிமித்தமாக களைப்பு ரொம்ப ஆனதுனால இந்த தண்ணி அதுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்தது. அது ஒரு இளைப்பாறுதலை அதுக்கு கொடுத்தது நிமித்தமாக அது விழுந்தது அப்படியே தான் இருந்துதான். தன் எஜமான் என்ன பண்ணுறான், எழுப்பி எழுப்பி பார்க்குறான், அது எழுந்திருக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திருக்கும் பொழுது அந்த உப்பு மூட்டையை தன் எஜமான் தூக்கி அந்த கழுதை மேலே வைக்கும் பொழுது உப்பு தண்ணியில் என்ன ஆகிடும், கரைஞ்சி போயிடும். அதோடைய வெயிட்டை என்ன ஆகிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. இந்த எஜமான் அந்த வெறும் இதை எடுத்துகிட்டு கழுதையை கூட்டிகிட்டு போயிட்டான். கொஞ்ச நாளாக இந்த கழுதை என்ன யோசிச்சு தான், நாம் தண்ணியில் விழுந்தால் பாரம் குறைஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு அது அன்றாடம் அதே காரியத்தை செய்ய முற்பட்டது. இந்த வியாபாரிக்கு ஒன்று புரிஞ்சுது, இந்த கழுதை நடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உப்பு வாங்க போகலான்னு சொல்லிட்டு கழுதையை கொண்டு போனவர் உப்புக்கு மாறாக என்ன வாங்கினாரா, பஞ்சு மூட்டை. உப்புக்கு மாறாக பஞ்சு மூட்டை வாங்கினாராம். இந்த கழுதையும் தான் முன்பு செய்து வந்தது போலவே ஆற்றை கடக்கும் பொழுது என்னாச்சு, டபக்குன்னு விழுந்துச்சு. விழுந்து ரொம்ப நேரம் அந்த ஹாயாக தண்ணியில் இருக்கும் பொழுது சரி கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு எஜமான் என்ன பண்ண போகலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பஞ்சு மூட்டையை தூக்கி என்ன பண்ணாராம், தண்ணியில் விழுந்த பஞ்சு மூட்டை எப்படி இருக்கும், இன்னும் வெயிட் ஆகிடும். அதால் சுமக்கவே முடியல. வீடு போய் சேரும் வரையிலும் அது என்ன பண்ணுச்சான், ரொம்ப களைப்பாயிட்டு வருத்தத்தோடு தன்னுடைய பாரத்தை அங்கே இறக்கி வச்சுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னிலேருந்து அது அந்த காரியத்தை செய்யவே இல்லை. நாம் சில வேலைகளில் அப்படி தான் இருக்கிறோம். நம்முடைய பாரம் போவதற்கு சில அற்பமான காரியங்களை செய்துட்டு விட்டுடுறோம். அது நாளடைவில் எப்படி ஆகிடுது, பஞ்சு மூட்டை பாரம் மாதிரி, பஞ்சு மூட்டை ஈரமான பாரம் மாதிரி நம்ம மேலே சுமத்தப்படுது. ஸ்தோத்திரம். அப்போ அதை சுமந்து போக 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 நமக்கு அதிக களைப்பு, பலவீனம், இழப்பு, சோதனை, சமாதானம் இல்லாத காரியம், ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதோடு கூட நாம் செல்வது கர்த்தருக்கு பிரியமே அல்ல. ஸ்தோத்திரம். அவற்றை எடுத்து தேவனுடைய சமூகத்தில் வைத்து விட வேண்டும். அப்படி தானே? இப்போ ஒரு தண்ணி குடத்தை பிடிக்கிறோன்னு வைங்களேன், குழாயில் போய் என்ன பண்ணுறோம், அடித்து பிடிச்சி சண்டை போட்டு ஒரு குடம் தண்ணியை பிடிச்சிட்டு வரும். அதை இடுப்புலையே வச்சு நான் தூங்குகிறோம். அந்த ஒரு குடம் தண்ணியை இடுப்புலையே வச்சு நான் சமைக்கிறோம். இறக்கி வச்சாதான் அப்பாடா அப்படின்னு இருக்குது இல்லை? 9 மாதம் 10 மாதம் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறோம், பாரம். அதை இறக்கி வைக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை தான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் இந்த நுகம் மாறாதா என்று சொல்லி நம்ம கலக்கம் கொண்டு இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லுகிறார், நுகத்தை உடைக்கிறேன் என்று. அல்லேலூயா. உன் களைப்பை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஏசாயா 51:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நித்திய மீட்பை தம் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 51:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். வாசிங்க. நுகத்தினால் வந்த சஞ்சலமும் தவிப்பும் இனி உங்களை விட்டு ஓடி போகும். இனி நித்திய மகிழ்ச்சியும்
சந்தோஷமும் நம்முடைய தலையின் மேல் இருக்கும். நம்முடைய தலையின் மேல் இருந்தால் நம்ம குடும்பத்தின் மேலும் இருக்கும். அல்லேலூயா. நம்ம சபையின் மேலும் இருக்கும். இனி சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கும் பொல்லாத சத்ருவை கர்த்தர் இந்த நாளிலே வேரோடு நம்முடைய வாழ்க்கையை விட்டு அறுத்து சுட்டெரித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பாரம் இல்லை, சஞ்சலம், நினைக்க 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 ஐயோ இது ஏன் இப்படி ஆகுது, இது ஏன் இப்படி ஆகுது, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி ஆகுது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது, என் கணவருக்கு ஏன் இப்படி ஆகுது, என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி ஆகுது என்கிறதான அநேக கேள்வியோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறாரு, உன்னுடைய கேள்விக்கான பதில் தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதை நினைத்து நினைத்து வெம்பி அழாத. உனக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த மறக்காத. தேவனுடைய சமூகம், அந்த தேவனுடைய சமூகத்தை தேடி வந்து உன் கண்ணீரை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய இருதயத்தின் பாரத்தை தேவனிடத்தில் ஊற்றிவிடு. அண்ணால் அப்படி தான் செய்தா, தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினார். பின்பு அவள் துக்கமுகமாய் காணப்படவில்லை, சந்தோஷமாய் கடந்து சென்றார். ஆக ஒவ்வொரு வாரமும் தவறாமல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய இருதயத்தை ஊற்றி செபித்து பாருங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்வார், ஆசீர்வாதத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் செபிப்போமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே எங்கள் எல்லாருடைய களைப்புகளும் மாறட்டும் ஆண்டவரே. களைப்புகள், சோர்வுகள் ஆண்டவரே சகலமும் மாறட்டும். இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஏங்கி சோர்ந்து போயிருக்கிறதான பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதை நினைத்து நினைத்து நாங்கள் பாரப்படாதபடிக்கு நாங்கள் உம்மிடத்தில் எதை வேண்டிக் கொள்ளுகிறோமோ அவைகளை தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டு எங்களை மகிழ்விப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை எவ்வளவு அன்போடு அழைக்கிறீரப்பா, எங்களை எவ்வளவு அன்போடு அழைக்கிறீர். உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஆண்டவரே யோனாவை போல விட்டு ஓடின நாட்கள் உண்டு ஆண்டவரே. இனி அப்படி அல்ல, தேவனுடைய சமூகத்தை நாங்கள் தழுவிக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய சமூகத்தை மறந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றுங்க. உடைய சமூகத்தில் உம்மை முகமுகமாய் பார்த்து நாங்கள் மகிழ வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,